வணக்கம். வணக்கம் சார். ஸோ 2026 வரப்போகுது. எல்லா 90ஸ் கிட்ஸும் டிவி முன்னாடி தான் காத்துட்டு இருக்காங்க. எந்த ஜோதிடர் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு. ஸோ இன்னைக்கு நம்மளோட கேள்வி என்னன்னா, எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைக்கூடி வரும் அப்படின்றது தான் நம்ம கேள்வி. உங்க பொண்ணான பதில் சொன்னா நல்லா இருக்கும். மிதன ராசிக்காரங்களுக்கு காதலும் கைகூடும், கல்யாணத்துக்கும் வரும். அதே சமயத்துல கடக ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கன்னி ராசிக்காரங்களுக்கும் கல்யாணம் கைகூடி வரும். சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 2வது திருமணம் எல்லாம் பண்ணணும்னு எல்லாம் பிளான் பண்ணாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப தள்ளி வச்சுக்கணும். அதே சமயத்துல துலா ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப சிக்கலான காலகட்டம். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணலாம், நல்ல ஜட்ஜ்மெண்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமோகமான காலகட்டம். கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய வரன்கள் வரும். அதே சமயத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்த வரனால தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தனுசு ராசிக்காரங்க ஹேண்டில் பண்ணணும். மகர ராசிக்காரங்க இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் உடனடியாக ஆகக்கூடிய காலகட்டம். அதே சமயத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு பெரிய நஷ்டங்களும் அவமானங்களும் கேன்சல் ஆகக்கூடிய சூழலாக இருக்கும். 1க்கு 2 முறை இல்லை 3 முறை விசாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணுவது நல்லது. கும்ப ராசியாக இருந்தாலும் கும்ப ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணுறனாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். மீன ராசிக்காரங்க அதே சமயத்தில் 7 நடந்தாலும் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மேச ராசிக்காரங்களுக்கு 7 நடப்பதனால் ரொம்ப இப்போதான் ஸ்டார்ட் ஆகிக்குது. இந்த சமயத்தில் ஒரு புதுசான விஷயங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. கல்யாணத்துக்கு யோசிக்க வேண்டிய காலகட்டம். அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக போகணும். கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும். ஜாதகம் பார்க்காமல் கல்யாணம் பார்ப்பது இதெல்லாம் பொதுவான பொது பலன் தான் இது. அதனால ஜாதகத்துல என்ன தோஷம் பெற்றிருக்குது, செவ்வாயா ராகுவா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ரிஷபத்துக்கு அதே மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்க்க வேண்டிய காலகட்டம். மொத்தத்துல ஒரு 3 ராசிக்காரங்களுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்குது. மீதி எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.